தலைவர் குறித்து வெளிவரும் புதிய சர்ச்சை. உண்மைகளை போட்டுடைத்த மூத்த போராளி காக்கா அண்ணா. அரசுக்கு எதிராக கொழும்பில் களமிறக்கப்பட உள்ள 8000 பேர். அடுத்த திட்டம்தான் என்ன? ரகசியத்தை போட்டுடைத்த தேரர். யாழில் 21 வயது இளைஞன் எடுத்த விபரீத முடிவு. இதுதான் காரணமா? விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் பல 1000 கோடி ரூபாய் பணத்தை பல வங்கிகளில் வைப்பு செய்த மர்ம நபர் சிக்கினார். பகீர் கிளப்பும் பின்னணி. கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட விபரீதம். முற்றிலுமாக எரிந்து நாசமான அறை. உயர்தர மாணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியான சாராவை மறைத்து வைத்துள்ள அரசாங்கம். எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கிடைக்கப் போகும் 3 லட்சத்துக்கும் அதிகமான பணம். நாட்டில் அதிகரிக்கவுள்ள கட்டணங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் திருமண வாழ்க்கை தொடர்பில் திருமாவளவன் வெளியிட்ட கருத்துக்களால் அவர் மீது ஈழத்தமிழ் மக்கள் வைத்திருந்த மரியாதையும் நம்பிக்கையும் முற்றாக சிதைந்துவிட்டதாக புலிகளின் மூத்த போராளியான காக்கா அண்ணா என்றழைக்கப்படும் மனோகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், தலைவர் திருமண வாழ்க்கை தொடர்பில் 14 பேரை தான் சுட்டுக் கொன்றதாக தலைவர் தன்னிடம் கூறியதாக திருமாவளவன் தெரிவித்திருப்பது ஈழத்தமிழ் மக்களை இழிவாக பார்க்கும் மனநிலையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றார். 14 பேரின் சடலங்களை மிதித்தே தலைவர் தனது வாழ்க்கையை கட்டியெழுப்பினார் என்றால் அது எத்தகைய அவதூறான கருத்து? நாட்டு பேச்சாளர் என்ற பொறுப்பை ஒருவருக்கு வழங்கும் முன் அவரின் கோட்பாடுகள், அவரின் போராட்ட பங்களிப்பு, சமூக உறவுகள், அரசியல் நிலைப்பாடுகள் ஆகியவை ஆழமாக பரிசீலிக்கப்பட்ட பின்னரே அந்த மதிப்பு வழங்கப்படுகிறது என மனோகரன் சுட்டிக்காட்டினார். மேலும் மகள் பட்டதாரியாக வேண்டும் என்ற கனவுடன் இருந்த ஏரம்பு ஐயாவுக்கு ஆரம்பத்தில் ஏமாற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் அவரது மகன் பாலச்சந்திரன் மாவீரன் என்ற நிலையை அடைந்த பின்னரும் எமது இனத்திற்கு எவ்வாறு சேவை செய்யலாம் என்பதில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பையும் மாவீரன் நிகழ்வுகள் முதல் திருமண ஏற்பாடுகள் வரை எடுத்துக்கொண்ட அக்கறையையும் நாம் நேரடியாக அறிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் சூழலில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவாக எவரையும் பகைத்து கொள்ளாத போக்கு நிலவி வந்ததாக அவர் தெரிவித்தார். தன்னை மற்றவர்களை விட உயர்வாக கருதி தலைவர் தனிப்பட்ட அந்தரங்கங்களை தன்னிடம் பகிர்ந்ததாக கற்பனையிலோ அல்லது தவறான புரிதலிலோ கூறுவது திருமாவளவன் மீது நம்பிக்கை வைத்திருந்த பல தமிழர்களின் மனங்களை புண்படுத்தியுள்ளதாக மனோகரன் கூறினார். எனவே இந்த தவறான கருத்துக்களை திருமாவளவன் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அதற்காக அவர் வெளிப்படையாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதே ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கத்தின் சில முக்கிய பொறுப்பிலுள்ள நபர்கள் மகா சங்கத்தினரை இலக்காக கொண்டு வெளியிடும் வெறுப்பூட்டும் கருத்துக்கள் மற்றும் அவமதிப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சுமார் 8000 பிக்குகளை கொழும்புக்கு அழைத்து வந்து பெரும் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக வணக்கத்துக்குரிய முருதெட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு அபயராமயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் தற்போதைய ஆட்சி காலத்தில் பௌத்த மதமும் பிக்குகளும் தொடர்ச்சியாக பல்வேறு அழுத்தங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் உள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டினார். நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 74% பௌத்தர்கள் உள்ள நிலையில் பௌத்த மதத்திற்கும் மகா சங்கத்தினருக்கும் உரிய மதிப்பு வழங்கப்படாமல் அவை புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஆட்சியாளர்கள் பிக்குகள் வழங்கும் அறிவுரைகளையும் குறைந்தபட்சமாக மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளையும் கூட கவனத்தில் எடுக்காத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலைக்கு எதிராக மகா சங்கத்தினர் ஒன்றிணைந்து பாரிய அளவிலான போராட்டத்தை ஆரம்பிக்க தயாராகி வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முருதெட்டுவ ஆனந்த தேரர் கூறினார்.
யாழ்ப்பாணம் இளவாளை அக்கத்தானை பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் புருஷோத் என்ற இளைஞர் நீண்ட காலமாக நிலவி வந்த கடன் சுமையின் காரணமாக மன அழுத்தத்தில் இருந்து வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலை தொடர்பாக நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அவர் நேற்று காலை சண்டிலிப்பாய் அத்திரான் வாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள துருசு ஒன்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் உறவினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தொடர்ச்சியான பொருளாதார சிக்கல்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட மனவிரக்தி காரணமாகவே இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் பல வங்கிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை மறைமுகமாக வைப்பு செய்து வந்த மர்ம நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கொழும்பை மையமாக கொண்ட நபர் என ஆரம்ப விசாரணைகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கமல் ஆரியவன்சவின் மேற்பார்வையில் துணை போலீஸ் பரிசோதகர் இந்திக்க மிலான் தலைமையிலான விசேட குழுவினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளில் சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு வங்கி கணக்கில் மட்டும் ரூபாய் 1000 கோடிக்கு அதிகமான பணம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் மேலும் 4 தனித்தனி கணக்குகளில் தலா ரூபாய் 500 கோடி 600 கோடி மற்றும் 800 கோடி வரை பெருந்தொகைகள் வைப்பில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இவ்வளவு பெரிய நிதி பரிவர்த்தனை விவகாரம் ஒன்று இலங்கையில் இதுவரை பதிவாகாதது என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். துணை போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் மூத்த துணை போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடித்துவக்கு ஆகியோரின் நேரடி கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் சந்தேக நபர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை தனது வங்கி கணக்குகளை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தனது நெருங்கிய தொடர்பாளர்களிடம் அனுப்பி சட்டவிரோதமான வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தின் சீகிரியா களகொட்டுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த வீட்டின் அறை முழுவதுமாக எரிந்து சேதமடைந்துள்ளது. கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட மின்னொழுக்கு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து இவ்வருடம் நடைபெறவுள்ள காபோதர உயர்தர பரீட்சைக்கு தயாராகி வந்த மாணவர் ஒருவர் பயன்படுத்தி வந்த அறையில் ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக தீ விபத்து ஏற்பட்ட வேளையில் அந்த மாணவர் அறைக்குள் இல்லை என தெரிய வந்துள்ளது. எனினும் மாணவனுக்கு சொந்தமான மடிக்கணனி, உடைகள் மற்றும் கல்விக்கு தேவையான பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி முற்றிலும் அழிந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக சீகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியாக சந்தேகிக்கப்படும் சாரா என அழைக்கப்படும் புலஸ்தினி மகேந்திரனை தற்போதைய அரசாங்கமே பாதுகாத்து மறைத்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய அவர் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பல கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான திட்டமிடுபவர் என கருதப்படும் சாரா இந்தியாவில் இருப்பதாக இதே அரசாங்கமே முன்பு அறிவித்தது. ஆனால் தற்போது அவர் அங்கே இல்லை என கூறுவது எந்த வகையில் நியாயம்? உண்மையான குற்றவாளி எங்கு இருக்கிறார் என்பதை தெரிந்தும் அரசியல் தேவைக்காக அந்த உண்மையை மறைத்து வருகிறீர்கள். சாராவை அரசாங்கமே மறைத்து வைத்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த வழக்கு விரைவாக முடிவுக்கு வராமல் தடைப்படுகிறது. சூத்திரதாரியை மறைத்து வைத்து நீதி தாமதப்படுத்தும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபடுகிறது என ஹெக்டர் அப்புகாமி கடுமையாக விமர்சித்தார். கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரே மாத காலப்பகுதிக்குள் 10,000 ரூபாவை தாண்டி பொருட்கள் வாங்கும் நுகர்வோருக்கு இலவச ஆயுள் காப்புறுதி வழங்கும் புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த காப்புறுதி முழுமையாக இலவசமாக வழங்கப்படும் என்றும் அதன் பெறுமதி 3 லட்சம் ரூபாயை விட அதிகமாக இருக்கும் என்றும் கூறினார். மேலும் அவர் உரையாற்றுகையில் திசைகாட்டி எனப்படும் அரசாங்கத்தின் பாரிய மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கூட்டுறவு இயக்கத்தை புதிய திசையில் முன்னெடுத்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் கோப் சிட்டி என்ற நவீன கூட்டுறவு விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் நகர்ப்புறங்களில் பெரிய அளவிலான கோப் சிட்டிகளை நிர்வகித்து நடத்துவதற்கு தேவையான முதலீடுகளை பெற குறைந்த வட்டி வீதத்தில் கடன்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கூட்டுறவு ஊழியர்களுக்கு போதுமான சம்பளம், ஆயுள் காப்புறுதி உள்ளிட்ட நலன்களை வழங்குவதன் மூலம் கூட்டுறவு இயக்கத்தை நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கியமான ஒரு அங்கமாக மாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். தபால் சேவைக்கான கட்டணங்களில் மாற்றம் செய்ய தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன்படி புதிய தபால் கட்டணங்கள் நாளை முதல் அமுலுக்கு வருவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த தீர்மானத்தின் கீழ் குறைந்தபட்ச தபால் கட்டணம் 70 ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண திருத்தம் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அதற்கேற்ப பொதுமக்கள் தங்கள் தபால் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தபால் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.